தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ரோஸ்ட்டு திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும். ஃபஸ்ட்டு திவ்யாவை பார்த்த உடனே கேட்குறாரு, உங்களுக்கு பிபி இந்த வேலையை ஏன் கொடுத்தாரு, அந்த டாஸ்க்கை எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அதாவது நான் நினைக்கிறேன் அந்த திவ்யாவே வாண்டடாக போயிட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுன்னு. அது கொடுத்ததுனால தான் பிக் பாஸ் வந்து நல்லா வச்சு பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, உங்களுக்கு பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை ஏன் கொடுத்தாரு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திவ்யா அப்படியே நிற்கிறாங்க, அப்படி தலையை சாய்க்கிறாங்க. சாய்ச்ச உடனே டயர்ட் ஆகாதீங்கம்மா, உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்கள், வெளியில் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பயங்கரமான ரோஸ்ட் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணும்போது தான் அந்த மாதிரி வெளியில் வரீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எப்போ கண்ணை அடைக்கணும் எப்போ கண்ணை திறக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு, சார் நான் அதுக்காக சொல்லலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க, நீ எதுக்காக சொன்னாலும் சரிம்மா, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன்னு. இதுக்கு தான் சேராத இடம் சேரக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா சாண்ட்ரா கேட்டாங்க, சாண்ட்ரா தைரியமாக அப்படியே பாவமான முகத்தை வச்சு ஆன்சர் பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு தான் ஆன்சர் பண்ண தெரியாமல் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் அதை அப்படியே மாற்றி சொல்கிறாரு, திவ்யா எஸ்கேப் ஆகிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு செகண்ட் ப்ரோமோவில் சொல்லியிருப்பாரு. பட் என்ன பொறுத்தளவில் ஆக்சுவலாக சாண்ட்ரா எஸ்கேப் ஆகிட்டாங்க, திவ்யா தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாண்ட்ராக்கு வந்து அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண தெரியுது, திவ்யாவுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. அவங்களுக்கு அவ்வளோ ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது. சாண்ட்ரா அப்படியே என் குழந்தைங்க பார்க்குறாங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார்னு சொல்லி எப்படியா சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருந்தா அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் அப்படியே முழிக்கிறாங்க. சரி சொல்லுங்கள், என்ன பண்ணி தான் நீங்கள் அந்த இடத்துல ஜெயிலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோவை முடிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டு. இவங்க எல்லாருமே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பார்வதி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டாங்க. பார்வதி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணப்போ பார்வதிக்கு இதுக்கு எதுக்குமே ரோஸ்ட் கிடைக்கவே இல்லை. நான் பார்த்துருக்கேன், ஒரு கேப்டன்சி மீட்டிங்லேயும் நான் இது ஒத்துக்க மாட்டேன் அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு யாரும் அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணவே இல்லை. பிக் பாஸ் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, ரிசைன் பண்ணுவாங்க, திருப்பி வருவாங்க. எப்படி கன்வீனியண்ட்டாக எல்லாமே அதை மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. புதுசாக சாண்ட்ரா வந்தனால இப்போ எல்லாருமே வந்து இதுக்கு பார்வதி பெட் இருக்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல கமெண்ட்ஸ் பார்த்தேன். அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, சாண்ட்ராவும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக பார்வதியோட மிஸ்டேக்ஸை கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்க வக்கரம்னு சொன்னதும் அரோராவை பற்றி ரொம்ப தப்பான விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் கிடச்சிருக்கு. இப்படி டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி அலைஞ்சதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ரோஸ்ட்டை விஜய் சேதுபதி சார் கொடுக்கல. ஸோ அவங்கள பார்த்து காப்பி அடித்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க, மொத்தமாக வைல்ட் கார்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஷோ பார்த்துட்டு வந்து இவங்க கொஞ்சம் ஒழுங்காக ப்ளே பண்ணியிருக்கலாம். இவங்களே தான் தலையில் தானே மண்ண மாதிரி போட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது பார்க்குறதுக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.